ஓகே. திரு அக்னீஸ்வரன், எதிர்க்கட்சிகள் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரித்து கொள்றதுனால அது திமுகவுக்கு தான் லாபம் அப்படின்னு திரு ஜென்ராம் சொன்னார். அவங்களுடைய திட்டங்களோ செயல்களோ திமுகவுக்கு லாபகமாக இல்லைன்றத மரியாதைக்குரிய ஜென்ராம் சார் ஒத்துக்கிட்டாரு. அதற்கு நான் நன்றி சொல்றேன். அடுத்ததையும் சொன்னார்ல, என்னென்ன திட்டங்கள் ஸ்டாலின் இமேஜை உயர்த்தி இருக்குங்கிறதையும் சொன்னார்ல. கரெக்ட். ஆனா இன்னொன்னு சார் சொன்னார் ஜென்ராம் சார், என்னன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய செல்வாக்கை உயர்த்தி இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையை சொல்வாக்கு ஒன்றை கூட நிறைவேற்றவில்லைன்னு தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா 2026 அதுக்கு பாடம் புகட்டுவாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம், என்றென்றும் பாரதிய ஜனதா இருக்கும் வரை சார் இன்சூரன்ஸே 1 வருஷம், அதிகபட்சம் 2 வருஷம், ரொம்ப போனீங்கன்னா ஆசைப்பட்டீங்கன்னா 3 வருஷம் தான் சார். ஆட்சிக்கு இன்சூரன்ஸ்லாம் நீங்க போடவே முடியாது. மக்கள் மனநிலை மாறும். ஆக பாரதிய ஜனதா இருக்கும் வரை, பாரதிய ஜனதா இருக்கும் வரை இல்ல மத்திய அரசு பாரதிய ஜனதா மத்தியில ஆட்சி பொறுப்பில் இருக்கும் வரை, அதான் கிட்டத்தட்ட இருக்கும் வரை அதான் பாஜக தான். அப்போ பாஜக இருக்கும் வரை நீங்க இருக்கிறோம் சொல்லுது வேற துணி, அது வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். பாரதிய ஜனதா கட்சி மத்தியில ஆட்சி பொறுப்பில் இருக்கும் வரைங்கிறதா சரியானதா இருக்கும். அதான் 29 வரைக்கும் வச்சுக்கோங்களேன். சரி, அது வரைக்கும் தானே இருக்கு. முடிவு பண்ணிட்டீங்க. இல்ல இப்ப இருக்கிறது இந்த இது, அதுதான் இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட டென்யூர் அது வரைக்கும் சொல்றேன். நான் கேக்குறேன், இது எலெக்ஷன் 26 அது வரைக்கும் இருக்குதுன்னா, அப்படின்னா நீங்க நாணய வெளியீட்டு விழாவுக்கு மட்டும் நீட்டை பத்தி பேசாமலே கூட்டிட்டு வந்துட்டீங்களே, கடலுக்கு செலவிக்கிறது மட்டும் இது பண்ணிட்டீங்களே. அப்போ வாக்கு வங்கியை தான் தமிழக மக்களை திமுக பார்க்கிறது. இது ஒண்ணு. இன்னொரு விஷயம் சார் சொன்னாங்க, அதாவது சிறப்பான செல்வாக்கான ஆட்சி நடக்கிறது. கரெக்ட். ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரினுடைய அதிகாரத்தை நீங்க முதலீட்டு மாநாட்டுக்கு போகிற போது கூட அங்க உள்ளக்கே பிரச்சனை நடக்குது சார். திமுகக்குள்ளேயே ஜூனியர் மோஸ்ட் மினிஸ்டருக்கு முதலமைச்சருடைய அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கிறார். நீங்க சிறப்பு திட்ட அமலாக்கத்துறையா இருக்கட்டும், மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் கொடுக்கிறாரு. அப்ப இப்பதான் முதல் முறையா அமைச்சரா வராரு. ரெண்டாவது, நீங்க முதலீட்டினுடைய நேரடி முதலீட்டுல எல்லா அமைச்சரும் நீங்க நேர கொண்டு போய் டிஆர்பி ராஜாட்ட கொடுத்திருக்கிறாரு. எது? அது சிங்கிள் விண்டோ சிஸ்டம். இவைகள் எல்லாமே குழப்பத்தை உண்டு பண்ணும். அதனாலதான் கே.என். நேரு அவர்கள் நம்ம இதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. கட்சிக்குள்ள குழப்பம், என்றைக்காவது உண்மையை பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கட்சிக்குள்ள குழப்பம், கூட்டணிக்குள்ள குழப்பம், அதை திமுக எப்படி எதிர்கொள்ள போகுதுன்றது அவங்கள்ட்ட விட்டாச்சுன்னா அந்த அதிருப்தியை பயன்படுத்திக்கிற இடத்துல எதிர்க்கட்சிகள் இருக்கிறாங்களாங்கிறதான முக்கியமான கேள்வி. உங்களுக்கு அதை லாபம் கொடுக்க போதா, இல்ல வேற யாருக்காவது லாபம் கொடுக்க போதா? அந்த அதிருப்தி நீங்க அந்த அதெல்லாம் இருக்கிறதுனாலதான் அதிமுக இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, ஒன்று சேரல அப்படின்னு ஒரு போலி பிம்பத்தை கட்டமைச்சுட்டு இருக்கீங்கல்ல, அது சரியா வந்துடக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்கிறாங்க திமுக. ஒன்று மக்கள், நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க நான் முதல்வன் திட்டம் கொடுத்துருக்கிறோம், காலை சிற்றுண்டி கொடுத்துருக்கிறோம், எல்லாம் கொடுத்துருக்கிறீங்க. பிறகு எதுக்கு இத்தனை கூட்டணி கட்சிகள்? அந்த கூட்டணி கட்சி ஏதாவது கேள்வி கேட்கிறாங்களா? எதுவும் கேள்வி கேட்கறதில்ல. கல்வியை காவிமயம், முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு கல்வியை காவிமயப்படுத்துகிறார்கள். சரி, அது என்னாச்சு? அது வார்த்தையோட நிக்குது. செயல்பாட்டுக்கு என்ன வரப்போகுது? ஒண்ணு வராது. ஆனாலும் நாங்கள் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் மேல நாங்க ஒண்ணாத்தான் இருக்கிறோம் அப்படின்றாங்க. நான் கேட்கிறேன், சரி, அவங்க வேண்டான்னு வெளியே வந்தா யார்கிட்ட போவாங்க? அது வேற, அது வெளியே வரட்டும், அது வர மாட்டாங்க. நீங்க அதான் யோசிங்க. நீங்க அவங்களுக்கு திமுக மேல அதிருப்தி இருக்கு, சரி வேண்டான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா திரும்ப போய் இணைஞ்சுக்கிறதுக்கு ஒரு நம்பகமான ஒரு ஆள் வேணும்ல. அப்படி யார் இருக்கா? நீங்க அப்படின்னா நம்பகமான ஆளுன்னு சொன்னா நீங்க நம்பகமான ஆள்னா அவங்களுக்கு, அத கட்சிக்கு, அதான் அந்த இயக்கத்துக்கு, கூட்டணிக்கு, அந்த இயக்கத்துக்கு நீங்க சார் நீங்க அப்படி போகாதீங்க. நீங்க புதிய தலைமுறையில ரொம்ப மக்கள், பல கோடி மக்கள் பாக்குறாங்க, அவங்களுக்கு நம்பகமானவங்களான்னு பார்க்க கூடாது. ஓட்டு போடுற மக்களுக்கு கட்சியை விடுங்க சார். கோட்டு போடுற மக்களுக்கு நம்பகரமா இருந்தீங்களா? நீட்டு விலக்கு கொண்டு வந்துட்டீங்களா? மக்களுக்கு விலைவாசி குறையுதா? இங்க தமிழ்நாட்டுக்குள்ள உங்களுடைய செயல்பாடுகள் என்ன? எதுவுமே இல்ல. நீங்க இத்தனை வெளிநாடு போறீங்களா, 4 முறை பயணம் போயிட்டீங்களா, அதனால என்ன இங்க விலைவாசி எல்லாம் குறைஞ்சிச்சா? ஒண்ணு இல்ல. தேர்தல் கூட்டணி கொள்கை அடிப்படையிலான கூட்டணின்னு அவங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப மத்தவங்க எல்லாம் கொள்கை இல்லாத அரசியல் கட்சிகளா? அவங்க சொல்றது தானே இந்தியா சொல்றேன். அதுவே பொய். அவங்க பாஜக எதிர்ப்பு, திரு மோடி எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளில நாங்க இணைஞ்சிருக்கிறோம்ன்றாங்க. அவங்க அங்க இருக்கக்கூடிய கூட்டணியை கம்ஃபர்ட்டா பாக்குறாங்க, அவங்க இன்டாக்டாவும் இருக்கிறாங்க. சரி, நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு திமுக மேல அதிருப்தி இருக்குன்னா வேண்டான்னு வெளியில வந்தா அரவணைச்சிக்கக்கூடிய நபர் மீதான நம்பகத்தன்மை அவங்களுக்கு யாருக்கும் கூடலையே. அப்படி நீங்க சொல்லாதீங்க சார். முதல்ல வெளியில வரட்டும், அவர்கள் வர மாட்டார்கள்.
வரவிடா போகாத அளவுக்கு அவர்கள் சொகுசாக அங்க இருக்கிறார்கள், பயணிக்கப்படுகிறார்கள். இதைத்தான் நான் புதிய தலைமையில சொல்ல முடியும். அதுக்கு மேல என்னன்னு சொல்ல மாட்டேன். இப்ப நான் கேட்பது வேண்டான்னு உங்க பக்கம் வரணும்னா நீங்க நம்பிக்கையா இருந்தா தானே அண்ணி வந்து உங்கள்கிட்ட சேருவாரு. சார் இன்னும் 17 மாசம் இருக்கு சார். வந்துருவாருன்றீங்க. 17 மாசம் இருக்கு சார். இவங்க கேள்வி கேட்கிறாங்க. ஆனால் கேள்வி கேட்டதனுடைய விளைவாக நீங்கள் உங்களால் ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடியுமா? என்னால் முடியும் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் கூட்டணி கட்சிகளுக்கே இல்ல. ரெண்டாவது இப்ப விஜய் இருக்கிறார் இல்லையா, அவர் பாருங்களேன், அந்த ட்ரெயின் மாதிரி திருச்சியில கூட்டம் போடுறாரு. அந்த காலையில சரின்றாங்க, சாயந்தரம் அந்த ஓனர் வந்து போடக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க. அடுத்து இப்படி ஒவ்வொரு ஊரா 3-4 ஊர் மாறிட்டார். நான் கேட்கிறேன், ஜனநாயக நாட்டில் அதனாலதான் தள்ளி தள்ளி போகுதுன்றது எல்லாத்துக்கும் தெரியாதா என்ன? விஜய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாரா வரும்போதே? எப்ப என்ன இத்தனை பேர் எடுத்தாங்க, பேர் சொன்னாங்க, எல்லாத்துக்கும் தெரியுது சார். அதனாலதான் நேரு அவர்கள் சொல்றாரு பாருங்க, விஜய் வராரு, நாம் தமிழர் கட்சி வருது, அதிமுக எதிர்த்துட்டு இருக்கு, பாட்டாளிமுக கட்சி. ஆமா, நீங்க நல்லது செஞ்சா எங்களுக்கு வேலையே இல்லையே, அந்த கட்சிகளுக்கு வேலையே இல்லையே. நாங்கள் நல்லது செஞ்சோம், அதனால் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவர் வந்து காங்கிரஸ் எதுக்குது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி எதுக்குது அப்படின்னு சொன்னாதான் அதுல இருக்கிறாங்க. அதான செய்தி. மக்களே எதிர்த்து தான் இருக்காங்க. நீங்க எதிர்க்கட்சிகள் எதுக்குறீங்கன்னு சொல்றதுல என்ன தேர்தலில் அது பிரதிபலிக்கும் சொல்ல வரேன். நாடாளுமன்ற தேர்தலோடு இதை ஒப்பிடாதீங்க. ஓகே, ஜென்ராம் சார் குறுக்கிட்டீங்களே. ஒரே ஒரு விஷயம் மட்டும், அதாவது தன்னுடைய அணியை நம்புற முதலமைச்சர்களை அக்னீஸ்வரன் சந்தித்தது இல்லை, அவங்க கட்சி சந்தித்தது இல்லை போல இருக்குது. டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் ஜனநாயகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதிகார பரவல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜனநாயகத்துல. அதையும் அதிமுக பார்த்ததில்லை போல இருக்குது. எல்லா அதிகாரங்களும் தலைமை இடத்துல மட்டுமே குவிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு பழக்கத்துல டியூன் ஆயிருக்கக்கூடியவர்கள் அதிகார பரவலை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு கஷ்டப்படுறாங்க போல தெரியுது. சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை, டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியை தொழில்துறை அமைச்சருக்கு கொடுக்கறது வந்து இவ்வளவு சலசலப்பை உண்டாக்குதா அப்படின்னா இன்னும் ஏராளமான அதிகார பரவல் அந்த ஆட்சியில நடந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் மக்களுக்கு பிரயோஜனம் இருக்காது.